வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோவில் Pivottable பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து Pivottable ஃபீல்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு சம்மரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவும் ஒவ்வொரு இயர்லேயும் வந்து எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம சம்மரியாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ரிவெட்லேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். மூவார் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் காப்பி கொடுத்து ஓகே கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஷீட்டில் இருக்கிறது டேட்டா அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே இன்னொரு காப்பியாக வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ரீநேம் பண்ணிக்கலாம். Pivot 3 நான் போடுகிறேன். நம்ம என்ன சம்மரி வேணும் அப்படின்னா வந்து சேல்ஸ் ரெப்போட டோட்டல் சேல்ஸ் பை இயர் வேணும். ஸோ அதுக்கு வந்து இயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டேட்டில் தான் வந்து நமக்கு இயர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து டேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் இயர் கால்குலேட் பண்ண. ஸோ நமக்கு இயர் வந்து இருக்கிற ஒரே இடம் வந்து டேட்டு தான். ஸோ நான் தேவையில்லாத ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு டோட்டல் சேல்ஸ் வேணும், அதனால நான் டோட்டல் சேல்ஸ் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ சேல்ஸ் ரெப் வந்து நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சேல்ஸ் ரெப் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு, அவங்களோட டோட்டல் வந்துருச்சு. நமக்கு அடிஷனலாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பை இயர் வேணும். ஸோ நமக்கு இங்கே இன்னும் இயர் இல்லை. ஸோ இயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டில் இருக்குது. ஸோ நான் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி காலமில் போட்டுறேன். ஸோ நான் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா காலமில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே வந்து நமக்கு டேட் வைஸ் சம்மரி வந்துருச்சு. பட் ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் வேணும். ஸோ நம்ம வந்து பிவட்டை யூஸ் பண்ணி வந்து அதை எப்படி இயர் வைஸ் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட Pivottable இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு டேட் ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ குரூப்பை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரூப்பிங்கான மெனு வரும். இதில் வந்து குரூப் பை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பையில் வந்து நீங்கள் இயரை சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்தும் சேர்ந்து குரூப் ஆயிருக்கு. ஸோ நமக்கு மந்த் வேணாம் அப்படின்றதுனால நான் மந்தில் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது அன்செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் ப்ளூ ஹைலைட் ஆகிருக்கிறது வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இயர் வைஸ் வந்து உங்களுக்கு குரூப் ஆகிடுச்சு, உங்களுக்கு டேட்டாவும் வந்து இயர் வைஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து Pivottable நீங்கள் யூஸ் பண்ணி குரூப் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து குரூப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈச் குவார்ட்டருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா Q1, Q2, Q3 அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு குரூப் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த குரூப்பிங்கில் இருக்குது. நீங்கள் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டைம் வந்து செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ் அப்படி கூட நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் இந்த குரூப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து உங்களோட டேட்டாவை குரூப் பண்ணி உங்களால் வியூ பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டேட்டுக்கும் தனித்தனியாக இருந்தது. இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து குரூப் பண்ணி நம்ம இயர் வைஸ் நம்ம வந்து டோட்டல் எடுத்துன்னு வந்துட்டோம். நான் இந்த எக்ஸிஸ்டிங் Pivottable எடிட் பண்ணாமல் நியூவாக ஒரு Pivottable காப்பி எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம அடுத்த எண்ட் வந்து இதில் யூஸ் பண்ண ஒவ்வொரு பிவட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம பிவட் சார்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே டைனாமிக்காக இருக்க போது அதில் நிறைய ஸ்லைசர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த Pivottable எல்லாமே வந்து நமக்கு அப்கமிங் வீடியோஸில் தேவைப்படும். அதனால் நான் ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக காப்பி எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அதில் தேவைப்படுறதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேஷ்போர்டே நம்ம கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Aravind.